பச்சை பசேல் என வயல்வெளிகள் சூழ்ந்த அந்த அழகிய கிராமத்தில் ஒரு பெரிய ஓட்டு வீடு. அந்த வீட்டின் தலைவிதான் மீனாட்சி. கணவர் மறைந்த பிறகு தனது 2 மகன்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியவர். மூத்த மகன் சிவாவிற்கு கவிதா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். இளைய மகன் கார்த்திக்கிற்கு ரம்யா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். மீனாட்சி பழைய காலத்து மனிதர் என்பதால் வீட்டு வேலைகளில் ஒழுக்கமும் சிக்கனமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். கவிதா மிகவும் அமைதியானவள். அதிகாலை 4 மணிக்கே எழுந்து வாசலில் கோலமிட்டு மாடுகளுக்கு புல் வைத்து வீட்டை ஒரு கோயில் போல பராமரிப்பாள். அவளுக்கு ஆடம்பரத்தின் மீது ஆசை கிடையாது. நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் என்பதுதான் அவளது கொள்கை. ரம்யா இவள் நேர் எதிர். நகரத்தில் படித்து வளர்ந்தவள் என்பதால் கிராமத்து வாழ்க்கை அவளுக்கு சலிப்பாக இருந்தது. எப்போதும் கையில் அலைபேசியும் இன்ஸ்டாகிராமும் தான் அவளுக்கு உலகம். வேலைகளை எப்படி தட்டி கழிக்கலாம் என்பதில் கில்லாடி. கிராமத்து கோயில் திருவிழா நெருங்கிக் கொண்டிருந்தது. வீட்டிற்கு நிறைய சொந்தங்கள் வருவார்கள் என்பதால் மீனாட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். மருமகள்களே, இந்த திருவிழாவிற்கு வரும் 50 பேருக்கும் நம் வீட்டில்தான் சாப்பாடு. கவிதா, நீ சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொள். ரம்யா, நீ வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை கவனித்துக் கொள்வதோடு கவிதாவுக்கு உதவியாகவும் இரு. மீனாட்சி இருவரிடமும் சரிசமமாக பணத்தை கொடுத்து தேவையான பொருட்களை சிக்கனமாக வாங்கி சிறப்பாக செய்யுங்கள் என்றார். கவிதா சந்தைக்கு சென்று தரம் பார்த்து பேரம் பேசி காய்கறிகளை வாங்கினாள். மீதமிருந்த பணத்தில் ஊர் ஏழைகளுக்கு வழங்க சிறிய இனிப்பு பொட்டலங்களை வாங்கினாள். ஆனால் ரம்யா மீனாட்சி கொடுத்த பணத்தில் பாதிக்கு மேல் தனக்கு தேவையான மேக்கப் சாதனங்களையும் விலையுயர்ந்த வாசனை திரவியங்களையும் வாங்கிக் கொண்டாள். சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களை கடையில் கடன் சொல்லி வாங்கி வந்தாள். திருவிழா நாள் வந்தது. அதிகாலையிலேயே கவிதா அடுப்படியில் நின்றாள். பெரிய அண்டாக்களில் சாம்பார், ரசம், வடை, பாயசம் என வாசனை ஊரையே தூக்கியது. ரம்யா உதவிக்கு வருவதால சொல்லிவிட்டு தூங்கி வழிந்து கொண்டே 10 மணிக்குத்தான் வந்தாள். அக்கா, இன்னும் வேலை முடியலையா? நான் வேணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா என்று கேட்டுவிட்டு சமையல் செய்வது போல படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டாள். கவிதா எதையும் சொல்லாமல் புன்னகையோடு வேலையை தொடர்ந்தாள். விருந்தினர்கள் அனைவரும் வந்தனர். கவிதா ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறினாள். அவளது சமையல் ருசியில் அனைவரும் சொக்கிப் போனார்கள். மீனாட்சி, உன் மூத்த மருமகள் கைமணம் அற்புதம் என்று அனைவரும் பாராட்டினர். ரம்யா அங்கே வந்து, இதெல்லாம் என் ஐடியாதான் அத்தை என்று பந்தாவாக பேசிக்கொண்டாள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு மீனாட்சி மெதுவாக மளிகை கடைக்காரரிடம் பேசினாள். அப்போதுதான் ரம்யா செய்த குளறுபடி அவருக்கு தெரிந்தது. அவர் இருவரையும் அழைத்து கணக்கு கேட்டார். கவிதா தான் வாங்கிய பொருட்களின் பட்டியலையும் மீதமிருந்த பணத்தையும் அத்தையிடம் ஒப்படைத்தாள். ரம்யாவிடம் கேட்டபோது அவள் தடுமாறினாள். அத்தை, அது எல்லாம் செலவாகிடுச்சு, கொஞ்சம் கடனும் இருக்கு என்று தலை குனிந்தாள். மீனாட்சி அமைதியாக சொன்னாள். ரம்யா, ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது வெறும் படம் எடுப்பதிலோ பவுடர் பூசுவதிலோ இல்லை. கொடுத்த பணத்தை சரியாக நிர்வகிப்பதில்தான் ஒரு பெண்ணின் திறமை இருக்கிறது. கவிதா சிக்கனமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்ததில் பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறாள். பின்பு கவிதாவை அருகில் அழைத்து தனது பரம்பரை வைரத்தோட்டை அவளுக்கு பரிசாக அளித்தார். இந்த வீட்டின் உண்மையான மகாலட்சுமி நீதான் கவிதா என்று நெகிழ்ந்தார். ரம்யா தன் தவறை உணர்ந்தாள். வெளிப்பகட்டை விட பொறுப்பும் நேர்மையும் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அன்றிலிருந்து அவளும் கவிதாவைப் போல நல்ல மருமகளாக மாற முயற்சி செய்தாள்.